என் கண்ணே நான் உன்னை என் மண்ணும் பொய்யாக காலம் வந்தால் நாம் ஒன்று கொண்டால் நாம் காதல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோவோ எடிட் பண்ணுறது, இல்லை உங்கள் ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவோ உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா நான் ப்ரூவில் காட்டின பார்த்தேன். அது போல பார்த்தா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி. அது எப்படின்றத உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் லிங்க் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம பார்த்தோம் வீடியோக்குள்ளே பார்த்தோம். ப்ரோக்கில் எந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தா நிறைய மோஷன் அப்ளிகேஷன் அப்படி இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தா இந்த ஒரு வீடியோ பார்த்தா மேக் பண்ணி அதாவது பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, எடிட் பண்ணுறது இந்த ஆப் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த ஆப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க எடுத்துங்க. இல்லை நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஜாயின் பண்ணிட்டு மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. இல்லை ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா, இம்போர்ட் பண்ண லிங்க் மூலியமாக பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் கியூஆர் கோடு நான் கொடுப்பேன். அந்த கியூஆர் கோடு கூகுள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் மேட்ச்சில் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தா கியூஆர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா ஃபாண்ட் தேவைப்படுது வீடியோ பண்ணுறதுக்கு ஃபாண்ட். ஓகேங்களா, அதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து லிரிக்ஸ் தான் ஃபாண்ட் சொல்லுவோம். அந்த ஃபாண்ட் மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, ப்ராஜெக்ட் லிங்க்கு கியூஆர் கோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபாண்ட் லிங்க். ஓகேங்களா, மூணுமே கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்துங்க சிம்பிளாக. இல்லை ப்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேன் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த டேட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கு கியூஆர் கோடு அதுக்கப்புறம் ஃபாண்ட் லிங்க் மூணு இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, எப்படி நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் எனக்கு எடுக்குதுன்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எடுக்க சொல்லி பார்த்தா ஃபுல் டேட்லேயே பார்த்தா வீடியோ பார்த்தா உங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ண பாருங்க எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு குயிக்காக பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்லாப்பில் இம்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். லிரிக்ஸ்லாம் இருக்கும். அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பார்த்தா மாறிட்டு இருக்கும். இதான் ஃபாண்ட் சொல்லுவோம். அந்த ஃபாண்ட்டை பார்த்தா டவுன்லோட் பண்ணி பார்த்தா நீ இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணாமல் உங்களுக்கு மாதிரி பார்த்தா வரும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட் லிங்க் டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. அது எப்படின்ட்டு பார்த்தா ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரி, ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் லேப்ல இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். கீழே உங்களுக்கு மியூசிக் அதாவது ஆடியோக்கு மேலே வச்சுன்னா ஒரு பிக் இருக்கும். இந்த பிக்கை கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான், அதான் பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த இமேஜ் லாஸ்ட்டில் இருக்கிற அந்த சாங்குக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அது மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் இது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்தா வச்சுங்க. இல்லை உங்களுடைய பிக்காக கூட வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டு மணி நேரம் மேலே உங்கள் பிக்காக கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு எங்கள் குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் இமேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கான இமேஜ் எடிட்டே குரூப்னு பதிலாக எடிட்டே குரூப் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே சின்னதாக இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்கு அந்த கலர் அண்ட் ஃபில்லை கொடுத்து இங்கே ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ண மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேல் ப்ளஸ்ன்றதை கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ செட் பேக் வந்துட்டு மூவ் அண்ட் டிரான்சாக்ஷன் ஆப்ஷன் ஷோ. ஓகே, அந்த மூவ் அண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ பார்த்தா மேலே இல்லை கீழே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தோன்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் கரெக்டாக பார்த்தா உங்கள் ஃபேஸ் தெரியுற மாதிரி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்க. தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ பார்த்தா ஜூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் ஜூம் பண்ணுற மொத்தத்தில் அந்த ஜூம் பண்ணிக்கலாம். இதே பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஜூம் இன் ஆப்ஷன் இதுதான். ஓகேங்களா, கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா ஜூம் அவுட் ஜூம் பண்ணி படம் வச்சிங்க. சிம்பிள் தான். ஓகே, இதே வேறு குரூப் அண்ட் மாஸ்க் அது மேலே பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க் 2ன்னு இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்கா ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து ஃபோட்டோ கிளிக் பண்ணி திருப்பி இது ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. உங்களுக்கு சிம்பிள் தான். இதே போல தான் எங்கள் ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணணும். நான் எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் அதில் இருக்கிற இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா, குரூப் அண்ட் மாஸ்க் 2 முடிச்சிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே குரூப் அண்ட் மாஸ்க் 3 இருக்கா, அதேமாதிரி அந்த பாக்ஸ் இமேஜ் தான் இருக்கும். கிளிக் பண்ணிங்க கரெக்டாக குரூப் கொடுக்குறீங்க, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. அதே போல் தான் குரூப் 3 குரூப் 4 குரூப் 5 அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 6 வரும். ஓகேங்களா, குரூப் 6 7 எல்லாத்துக்கும் வந்து அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் 8 குரூப் 8 வரைக்கும் பார்த்தோன்னா அதே மெத்தட் தான். பாக்ஸ் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தா திருப்பி குரூப் 1 ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஆரஞ்சு கலரில். கரெக்டாக 15x22. ஓகேங்களா, இதில் பார்த்தா ஸ்டார்ட் ஆகும். இதில் குரூப் அண்டு குரூப் 1 இருக்கும். அம்மா கிளிக் பண்ணுங்கள். சாரி, குரூப்பு கீழே ஒரு இமேஜ் பார்த்தா இமேஜ்னு பார்த்தீங்களா INMAGEன்னு இமேஜ். அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா கலர் ஃபில் கொடுத்து ஃபில் பண்ணி ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா, பேக்ரவுண்ட் இமேஜ் அது
பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி மட்டும் போதும். சிம்பிளாக வந்து உங்களுக்கு யூஸாக வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட் அவ்வளோதான். ஃபோட்டோ மட்டும் இப்படி சேஞ்ச் பண்ணி முடிச்சிங்க. ஓகேங்களா? சாங்லாம் இதில் இருக்கும். ஜஸ்ட் அது மட்டும் ஃபோட்டோ மட்டும் மாட்டி முடிச்ச பிறகு வந்து மேலே பட்டுங்க அம்மா கிளிக் பண்ணிட்டு வீடியோ எடுக்கலாம். 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணி ஷோ தான் அந்த எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் லோட முடிஞ்சிட்டு பார்த்தா உங்களுக்கு கேரில் இந்த ஒரு வீடியோ பார்த்து சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் எடிட் பண்ண முடியும். அதாவது பார்த்தா மேக் பண்ணிக்க முடியும். இதுக்கான வீடியோட ஒரு பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.